வணக்கம். சஷ்டி விரதம் முருகனுக்கு எத்தனை நாட்கள் விரதத்தை நாம் துவங்குறது நல்லதுன்னு இப்போ எடுத்துக்கிட்டால் முதல்ல நான் இதை சொல்லிடுறேன். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ 48 நாள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 48 நாள் விரதம் நீங்கள் எப்போ 48 நாள், 21 நாள், 11 நாள், 6 நாள் இப்படி விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க எப்போ நீங்கள் தொடங்கியிருக்கணும்னா செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கியிருக்கணும். நீங்கள் இல்லை 21 நாள் நான் விரதம் இருக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அக்டோபர் 7 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் துவங்கியிருக்கணும். அப்போ 11 நாள் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 வெள்ளி அன்னைக்கு நீங்கள் துவங்கியிருக்கணும். இல்லை நான் 6 நாள் தான் விரதம் இருக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அக்டோபர் 22 புதன் அப்போ நீங்கள் துவங்கணும். இப்படித்தாங்க இந்த இத்தனை நாளுன்னு இருக்கு இல்லையா, அந்த நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கும். மேலும் இப்போ நீங்கள் சஷ்டி தீதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுறேன். இன்னொன்று என்னென்னா, முருகனுக்கு பிடிச்ச எந்த ஒரு நாட்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச நாட்களுங்க. அது நட்சத்திரங்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை, விசாகம், பூச நட்சத்திரங்கள் மிக மிக பிடிச்சது. திதிகளில் சஷ்டி திதி முருகனுக்கு மிக மிக ஏற்ற திதின்னு சொல்லலாம். ஒரு மாதத்தில் தேய்பிறை வளர்பிறைன்னு 2 திதிகள் சஷ்டி திதிகள் வரும். இப்போ ஐப்பசி மாதம் வரப்போகிற வளர்பிறை வரக்கூடிய சஷ்டி திதியை நீங்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகா கந்த சஷ்டி விழான்னு சொல்லுவாங்க. சரியாங்க. இப்படி இன்னொன்று, இந்த சஷ்டி விழா அக்டோபர் 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 27ஆம் தேதி வரை கொண்டாட போகிறாங்க. சஷ்டி திதி பார்த்திங்கன்னா அக்டோபர் 27ஆம் தேதி சூர சம்ஹாரம், அக்டோபர் 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தெய்வானோட திருமண வைபவம் நடக்க போகுது. இதில் பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை, கடுமையான விரதத்தை மேற்கொள்வாங்க. இதுலேயும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில விரதங்கள் இருக்குது. அதாவது மிளகு விரதம், துளசி விரதம், இளநீர் விரதங்கன்னு இப்படி எல்லா விரதத்தையும் விட கந்த சஷ்டி விரதன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரதங்க. ஏன்னா முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் தீவிரமாக இருந்து தங்களோட கோரிக்கையை நிறைவேறணும்னு அந்தந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவாங்க. நன்றி.